விஷயம் என்று சொன்னால், ஜாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மொழியின் பெயரால் இந்த துண்டாடக்கூடிய இந்த நாட்டின் பின்னணியில், அதுவும் அரசாங்கமே முன்னின்று செய்யக்கூடிய இந்த ஒரு நிலையில் தோழர் சிஎஸ்பி வாழ்ந்து காட்டிய விஷயம். அதாவது நாங்கள் 7 குழந்தைகளில் 6 பேருமே ரிஜிஸ்டர்ட் மேரேஜ் தான். எங்களுக்கெல்லாம் ஜாதகமே கணிக்கல, எங்களுக்கெல்லாம் நல்ல நாள் பார்க்கல, சம்பிரதாயங்கள் எதுவுமே கிடையாது. எங்களுக்கெல்லாம் யாருக்கும் பூணல் கிடையாது, யஜ்ஞோபவீதம் சமர்ப்பியாமையும் கிடையாது, மாங்கல்யம் தந்து நவஜீவன ஹேத்ராவும் கிடையாது. எல்லாம் ஒரே வேலை, எல்லாமே சண்டே மேரேஜ். ஒரே வேலை, காலையில் கூடுவோம், ரிஜிஸ்ட்ரார் வருவார், கையெழுத்து போடுவோம், சாப்பாடு போடுவோம், முடியும். அவ்வளவுதான். ஏன் சொல்ல வரேன்னு சொன்னா, வந்திருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எங்க வீட்டுல பெங்கால்ல இருந்து மாட்டு பொண்ணு இருக்கு, ஒரிசால இருந்து மாட்டு பொண்ணு இருக்கு, பஞ்சாப்ல இருந்து மாப்பிள்ள இருக்காரு, அதே மாதிரி கர்நாடகா. அதே மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, எல்லா ஜாதி மத இந்தியாவே இருக்கு. அது இல்லாம என்னுடைய சைடுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது என்னுடைய பிரதர்ஸ் நான் சொல்றேன், என்னுடைய சிஸ்டர் இல்ல, என்னுடைய மனைவி, அவங்களுடைய சைடுல நீங்க பாத்தீங்கன்னா சைவ பிள்ளை இருக்கு, நாடார் இருக்கு, அப்புறம் தேவர் இருக்கு, அதுக்கப்புறம் கிறிஸ்டியன் இருக்கு, முஸ்லீம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஏன் இதை சொல்ல வரேன்னு சொன்னா, இவைகள் அனைத்தையும் ஏதோ ஒரு நாள்ல சொல்லி மறுநாள் நடக்கிற விஷயங்கள்ல வாழ்க்கையின் ஒரு முறையாகவே வாழ்ந்து காட்டியவர். அப்போ அந்த வாழ்க்கையின் முறையாக வாழ்ந்து காட்டியதனுடைய அது பிரதிபலிப்பா நாங்க எடுத்துக்கிறோம். யாரையுமே நீ இது செய்யின்னு சொல்லி எங்களை சொன்னதே கிடையாது. அவர் சொல்லுவாரு, நாங்க கேட்போம். கேட்கும் பொழுது எங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சந்தேகங்களையும் தர்க்க ரீதியாக எங்களை அவர் வழி நடத்தினார். அதனாலதான் இப்போ கூட ஒரு சிபிகே என்னுடைய பிரதர் பேசும்போது சொன்னாரு, அந்த காலத்துல எந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் ஒருவள் விதவையாகிவிட்டால் அவள் முட்டை எடுத்து இருக்க வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா என்னுடைய தாயினுடைய தாய், என்னுடைய பாட்டி, அவருடைய கணவர், என்னுடைய தாத்தா இறந்து போன பிறகு அவங்க மொட்டை அடிக்கல. ஏன்னா எங்க அப்பா கிளியரா சொன்னாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி உனக்கு முடி இருந்தது, உங்களுக்கு பூ வச்சிருந்தீங்களா வச்சிங்க, பொட்டு வச்சிருந்தீங்களா வச்சிருந்தீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தது என்ன, தாலி மட்டும்தான், அதை மட்டும் கைட்டி வைங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஏன் அந்த அம்மாவால் அந்த முடிவெடுக்க முடிஞ்சதுன்னா, என்னுடைய பாட்டியால அவர்கள் பொருளாதார ரீதியாக நிலம் வச்சிருந்தாங்க, வீடு வச்சிருந்தாங்க, வருமானம் இருந்தது, யாரையும் நம்பி இல்லை. பழைய காலத்துல எல்லாரும் மற்றவர்களை சார்ந்து இருந்த காரணத்தினால், பெண்களுக்கு அந்த பொருளாதார சுதந்திரம் இல்லாத காரணத்தினால எதை செஞ்சாலும் கேட்பதற்கு நாதி இல்லாத நிலைமை இருந்தது. ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அவர் ஏதோ வெளியிலே பேசுவது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார். அதனால்தான் வாழ்க்கையோடு இணைந்த அவருடைய பயணத்தை அந்த புக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள். அவர் நீங்க கணக்கு, அதாவது ஸ்கூல்ல கணக்கு புக் எடுத்துட்டு போல, அதே ஸ்கூல்ல அவங்க அப்பா கணக்கு வாத்தியாரா இருக்காரு. மறுநாள் புக்கோட போகலைன்னா வராதுன்னு சொல்லிட்டார் வாத்தியார். புக்கு வாங்குற வரையில் சம்பளம் வந்தால் தான் வாங்க முடியும். அப்போ சம்பளம் வர வரையில் நீ ஸ்கூலுக்கு போகாதன்னு சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா அந்த புக்கை அவங்க வேற எப்படி வாங்க முடியும்? அதனால அந்த வாத்தியார்கிட்ட சொல்லி என் பையனை மட்டும் அனுமதிச்சிருங்கன்னு கேட்கலாம். அதுவும் கேட்கல. 2 பேர்கிட்ட புக்கை வாங்கிட்டு சொன்னாரு. ஒரு 300 பக்கம் ஒரு பேப்பர் வாங்கியிருந்தாங்க. முதல் 150 பக்கத்தை அப்பாவும், இன்னொரு 150 பக்கத்தை தாத்தாவும் ஓவர் நைட் ராந்தல் விளக்குல எழுதி அந்த புக்கை தச்சுக்கிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போனார். ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, எங்கேயுமே அவர் தலைவணங்கினது கிடையாது. அதே போல ரௌத்திரம் பழகு, அநீதியை கண்டு ரௌத்திரம் பழகு, காரி உமிழ்ந்து விடு பாப்பான்னு சொன்னார் பாருங்க, பாருங்க. அப்போ அதையும் ஆரம்பத்தில் இருந்து தவறு செய்தார். அதே போல ஆபீஸா இருக்கட்டும், யூனியனா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், எல்லாத்தையுமே அழகாக கவனிச்சார். நீங்க ஆபீஸ்க்கு நேரத்தோட போலேன்னா, நானே என்ன டைம் ஆச்சுன்னு ஆஃபீஸ் கிளம்பலையே என்ன கேட்பாரு. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு லேபர் ஆஃபீஸ்க்கு போனோம், அதெல்லாம் டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் அங்கே வரேன்னு இருக்கான், ஸோ அங்கே போகிறோம், அதனால லேட். அப்போ நான் ஆஃபீஸுக்கு கூட நேரமாக போகிறத அவர் உத்தரவாதப்படுத்துவார். என்னுடைய சர்வீஸ் ஃபுல்லாகவே 15 நிமிஷம் முன்னாடி நான் போய் நிற்பேன். ஆஃபீஸ் கதை விட திறந்துருக்காது பல சமயங்களில். ஏன் சொன்னோன்னா, அதெல்லாம் ஒரு பழக்கம். நாம் எந்த வேலையும் செய்தாலும் அதில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி தொழிற்சங்க வேலையாக இருக்கட்டும், அதில் நேர்மை என்றது மட்டுமில்லை, அதுவும் குறிப்பாக பொருளாதாரத்தை, அந்த ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு பாருங்க, கணக்கு வழக்குகள், அதுல ஹானஸ்டா இருந்தால் மட்டும் போராது, டிரான்ஸ்பரண்ட்லி ஹானஸ்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க. வெளிப்படைத்தன்மையோட, அதாவது உங்க கணக்கு நீங்க கிளைம் பண்றதை பார்த்தா அதுக்கு எந்த கேள்வியும் கேட்காத அளவுக்கு உங்களுடைய இது இருக்கணும். நானே கூட ஒரு விஷயம், சென்னையில இருந்து கோயம்புத்தூர் போவேன், கோயம்புத்தூர்ல இருந்து அந்த லாட்ஜுக்கு என்ன தோழர்கள் கூட்டிட்டு போவாங்க. அதனால நான் இன்னைக்கு எங்க யூனியன்ல என்ன எழுதுவேன்னா, கோயம்புத்தூர் ஸ்டேஷன் டு லாட்ஜ், நான் எப்படி போனேன்னு தெரியல, எந்த தோழர் என்ன கூட்டிட்டு போனாரோ அவர் பேர் எழுதிடுவேன், கிளைம் பண்ண மாட்டேன். அதே மாதிரி ரிட்டர்னுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க, அப்போ ஆட்டோ ஃபேர் போடுவோம்.
ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அந்த டிரான்ஸ்பரண்ட்லி ஹானஸ்ட்ன்றது பொது பணத்தை கையாளுவதிலே அவர் இருந்தார். அது எந்த ஒரு விஷயத்துக்கு செல்லப்பா சொல்லும்போது 50 பைசா இல்லை, 50 பைசானா 50 பைசா தான், 50 பைசா வந்தாகணும். ஆகவே கரார் தன்மையோடு தன்னையும், அதாவது சதன்மா மற்றவங்களுக்கு சொல்றது மட்டும் இல்லை, அதை நடைமுறைப்படுத்தும் போதே நம்ம அதை ஃபாலோ பண்ணுவோம். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தினார். அது பெண் சுதந்திரமாக இருக்கட்டும், குடும்ப ஜனநாயகமாக இருக்கட்டும். அந்த குடும்ப ஜனநாயகம் வருகின்ற போது எங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை மருமகளுக்கும் அவங்க யாரும் இன்ஷியலை மாத்திக்கல, ஹஸ்பண்ட் பேரை மாத்திக்கல. பிறக்கிற குழந்தைகளுக்கு அந்த பெண்ணுடைய பேரையும், என்னுடைய பையனுக்கு பேரு CJ விஸ்வந்த், சந்திரசேகர் என் பேரு, ஜானகி என் ஒய்ஃப் பேரு, அவருடைய அது. அப்போ 10 மாதம் துவந்தவர்களுடைய பெயரை இன்ஷியல் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையை மாற்றி அமைக்கிறோம். RK அர்ஜுன் அப்படின்னா அவன் பையன், அவருடைய சன், என்னுடைய பையனுக்கு அதே மாதிரி பேர குழந்தைகளுக்கு அதே மாதிரி தான் வச்சிருக்கோம். ஸோ அவருடைய கொள்ளு பேரர்களுக்கும் பெண்ணுக்கு பேத்திகளுக்குமே கூட அம்மாவின் பெயரும் அந்த இன்ஷியல்ல வரணும். அப்ப எதுக்கு வர சொன்னா, எந்த ஒரு விஷயமானாலும் சரி, அந்த விஷயத்தை அதை அமல்படுத்துவதிலே குடும்பத்திலாக இருக்கட்டும், தொழிற்சங்கமாக இருக்கட்டும். நான் காஞ்சிபுரத்துல முதல்ல எனக்கு வேலைக்கு சேர்க்கும்போது 1974, அப்போ நீங்க வேலையில சேருகின்ற பொழுது பல தொழிற்சங்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்ப அந்த பொறுப்பு கிடைக்கும் போது ஏறக்குறைய ஒரு 34 தொழிற்சங்கத்துக்கு பொறுப்பாளராக, மத்திய மாநில பொதுத்துறை மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் சங்கத்திற்குடைய ஒரு பொறுப்பாளராக 14 ஆண்டுகள் இருந்தேன். அப்போ கோவில் ஊழியர்கள் சங்கத்துடைய தலைவராக என்ன தேர்ந்தெடுக்கிறாங்க. எனக்கு அதுல ஒரு நெருடல். ஏன்னா ஐ எம் நியரர் டு த டெம்பிள் பட் அவே ஃப்ரம் த காட். அப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது அதை கிளியரா சொன்னார். அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்காக நீ போராடுற, அங்க கடவுளால் தீர்க்க முடியாத அந்த பிரச்சனையை அந்த ஊழியர்களுக்காக, மடப்பள்ளியில் இருக்கவங்களுக்கு, அர்ச்சகர்களுக்கு, அங்க பெருக்கவர்களுக்கு, அனைப்பவர்களுக்காகவும் பண்ண, அதனால தலைமையேற்று நடத்துன்னு சொன்னார். அப்படி ஒரு வழிகாட்டியாக இருந்தார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாழ்க்கையில் சொல்வதை செய், செய்வதை சொல் என்று மேடையிலே பல பேர் முழங்கலாம், வாழ்க்கையில் அமல்படுத்தினார். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பொது வாழ்க்கையிலே எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு எந்தெந்த துறையிலே இருக்கின்றோமோ அந்தந்த துறையினுடைய தொழிற்சங்கங்கள் பொறுப்புகளிலே இருந்து கொண்டு செயல்படுகின்றோம். இன்றும் 70 வயசானா கூட இன்னைக்கு என்டையர் சவுத் இந்தியா ஃபுல்லா நான் பார்க்கக்கூடிய பொறுப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த தத்துவம், அவர் காட்டிய வழி, அந்த வழியிலே அடுத்த தலைமுறையும் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கூட்டமே தவிர, அவர் காட்டிய அந்த பாதையை நாம் எடுத்துச் சொல்வோம், முன்னேறுவோம். நன்றி தோழர்களே, வணக்கம்.